வணக்கம் நண்பர்களே. இது சில ஆன்மீகவாதிகளுக்கு பெரும்பாலும் இப்போ தமிழ்நாட்டில் நிறைய சாமியாருங்க, நிறைய தன்னை ஆன்மீக பேச்சாளர்கள்னு சொல்லிட்டு இருக்க பல பேருக்காக நான் இந்த பதிவு போடுறேன். திருவண்ணாமலையில் போன வருடம் நினைக்கிறேன், போன வருடம் மலை சரிவு ஏற்பட்டது. மலை சரிவு ஏற்பட்டு ஒரு குடும்பம் அழிந்தது. அதில் ஒரு தாய், தகப்பன், ஒரு குழந்தை, அதோட ஃப்ரெண்டு 2 பிள்ளைங்க, மொத்தம் ஒரு 5 பேரோ 6 பேர் இறந்து போனாங்க. அதுக்கு இறைவன் கோபப்பட்டார். இறைவன் ஏன் கோபப்பட்டாருன்னா, அங்கே ஏதோ பில்டிங் கட்டிட்டாங்க மலை மேலே, அதனால் இறைவனுக்கு கோபம் அந்த குடும்பத்தை அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு. அதே மாதிரி இப்போ 16 கவர்னர்னு ஒரு ஐயா, அவர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது. ஆனால் இப்போ அவருடைய இந்த பதிவு பார்க்கும்போது கொஞ்சம் கோபம் வருது எனக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ லாஸ் ஏஞ்சலஸில் ஒரு காட்டு தீ ஏற்பட்டு அந்த நகரமே ஓரளவுக்கு தீக்கரை ஆயிடுச்சு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நடிகை இது இறைவன் இல்லாத ஒரு கடவுள் இல்லாத நகரம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் கடவுள் கோவம் வந்துருச்சான். உடனே நெருப்பை இறக்கி விட்டு மொத்தத்தையும் அழிச்சிட்டாராம். இது கேட்க எவ்வளோ ஒரு கடுப்பாக இருக்குது தெரியுங்களா? ஒரு ஆன்மீகவாதியாக, நான் மதவாதி கிடையாது, நான் ஆன்மீக ரீதியாக பார்க்குறேன். இறைவனை எவ்வளோ கொச்சப்படுத்துறீங்க, எவ்வளோ இழிவாக உங்கள் லெவலுக்கு கீழே இறக்குறீங்கன்னு பாருங்கள். இறைவனுக்கு ஒரு துளி கூட ஈகோ கிடையாது. இறைவனுக்கு துளி கூட நம் மீது கோபம் கிடையாது. இறைவனுக்கு நம் மீது எந்த விதமான நாம் பெருமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சிறு எண்ணம் கிடையாது. இதெல்லாம் மனிதனுடைய குணம். மனிதனுக்கு தான் பெருமை வேணும், மனிதனுக்கு தான் கோபம் வரும், மனிதனுக்கு தான் ஈகோ இருக்கும், எல்லாமே இருக்கும். இறைவனுக்கு துளியும் அது கிடையாது. இறைவனிடம் இருப்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான், அன்பு மட்டும்தான். அந்த அன்பை தவிர அவர்கிட்ட வேறு எதுவுமே கிடையாது. நீ கும்பிடாமல் போ, நீ காவடி எடுக்காமல் போ, நீ ஹஜ்ஜுக்கு போகாமல் இரு, நீ ஜெருசலேம் போகாமல் இரு, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் போய் தேவாலயம் போகாமல் இரு, பைபிள் படி, குரான் படி, படிக்காமல் போ, பகவத்கீதை படிக்காமல் போ, அதெல்லாம் இறைவனுக்கு தேவையில்லை. இறைவனுக்கு தேவை அன்பு தான். அது மட்டும்தான் இறைவனுடைய ஒரே மொழி. அன்பு மட்டும்தான் இறைவனுடைய மொழி. அப்படி இருக்கும்போது இறைவனை நடக்கக்கூடிய இயற்கை பேரிடர்களுக்கும் மனித தவறுகளுக்கும் இறைவன் தான் காரணம், இறைவனுடைய கோபம் தான் காரணம் என்று திசை திருப்பும் இது போன்ற ஆன்மீகவாதிகள், அல்லது தன்னை சாமியார் என்றும், தன்னை சித்தன் என்றும், தன்னை புத்தன் என்றும், தன்னை யோகி என்றும், தன்னை மகான் என்றும் சொல்லிக்கொள்கின்ற எல்லாரிடத்திலும் நான் சொல்லிக்கொள்கிறேன், நீங்கள் இறைவனுக்கு எதிரானவர்கள். நீங்கள் இறைவனுக்கு எதிரானவர்கள். நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக கூட இருங்க, இறைவன் ஒரு மனிதனை தண்டிக்கக்கூடிய எண்ணத்தில் இல்லை. தண்டிக்கிறது அவனுடைய கர்மா தான் தண்டிக்கும், அவனுடைய எண்ணங்கள் தான் தண்டிக்கும். இயற்கை அதுக்கு உறுதுணையாக இருக்கும், அவ்வளோதானே ஒழிய இறைவன் இங்கே ஒருபோதும் யாரையும் தண்டிப்பில்லை. இறைவனுடைய ஒரே வேலை மன்னிப்பதும் கருணை காட்டுவதும் உங்களை துக்கத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் மீட்டுவது மட்டும்தான் இறைவனுடைய. நீங்கள் எம்மதத்தவராக இருந்தாலும் சரி, இறைவனை நம்புங்கள், மதவாதிகளை நம்பாதீர்கள், ஆன்மீகவாதிகளாக இருங்கள். இறைவன் ஒருபோதும் உங்களை நேசித்து கொண்டே இருப்பா. அன்பே